ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போட்டோன்னு எரியுது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் தட் ப்ராடக்ட். இட் இஸ் காசிங் இரிட்டேஷன். அந்த நேரத்தில் நம்ம தாங்கிக்கிட்டு லெமன் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணுறோம், ஜூஸாக குடிக்கிறோம். வில் வி அப்ளை லெமன் ஆன் ஆர் ஃபேஸ்? கெட்டு போன ப்ராடக்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி அதில் வந்து இஃப் யுவர் ப்ராடக்ட் ஹேஸ் எக்ஸ்பயர்ட், ஃபில்டர் காஃபி இது பண்ண சேர்த்து வச்சு ஃபுல்லாக, ஏன்னா அது நல்லா தேய்ச்சிட்டு வெளியே வந்தோம்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து நம்ம மேலே தேய்க்கிற கதை தான் அது. ஸோ அந்த கொலாஜன் தான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இழுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா யூத்ஃபுல்லாக அப்படி சப்புலாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சன் டேமேஜ் திரும்ப படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் அந்த ரப்பர் பேண்டை எடுத்து விட்டால் என்ன ஆகும், ஸ்கின் தொங்க ஆரம்பிச்சிடும். ஹாய் ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் பூர்ணிமா அவர்களோட கிளினிக்ல தான் இருக்கோம். நிறைய மேக்கப் பத்தி, அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸ் பத்தி, அப்புறம் 2024 ஸ்கின் கேர் மித்ஸ் பத்தி நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் மித் என்னன்னா வந்து, ஷ்ரிங்கிங் போர்ஸ் பெர்மனென்ட்லி இஸ் டூ குட் அப்படிங்களா? ஷ்ரிங்கிங் போர்ஸ் வந்து நம்மளால பெர்மனெண்ட்டாக கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் இல்லை. பட் போர்ஸ் லெவலை கம்மியாக்கிட்டோம் அப்படின்னா பேடும் இல்லை குட்டும் இல்லை. இட்ஸ் ஓகே. இதனால நமக்கு வந்து ஸ்வெட் வெளியே போயிடாமல் உள்ளே இருந்துரும் அப்படிலாம் கிடையாது. சரி, நமக்கு வந்து இங்கே எல்லாமே நமக்கு இந்த சவுத் இண்டியன் ஸ்கின்னுக்கே வந்து கொஞ்சம் டைலேட்டட் போர்ஸ், ஏன்னா நிறைய ஸ்வெட்டும் ஆயிலும் இருக்கும். அதை நம்ம ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய க்ரீம்ஸும் ப்ரொசீஜர்ஸ், அதாவது மைக்ரோ நீட்லிங் அதெல்லாம் பண்ணிக்கிறோம். அது பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை, ஸ்வெட் வராமல் போயிடாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ கேன் தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்ஸே இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு, அது வாய்ப்பே இல்லை. அது இருக்கும்னாலும் அது மாறாது. அதுக்காக தான் சொல்கிறேன், யூ கேன் டூ யோர் ரெட்டினால் பண்ணும்போது இந்த போர்ஸ் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போது ஷ்ரிங்க் ஆகுறது வாய்ப்பு. போர்ஸ் எல்லாம் அடைக்கலாம் முடியாது. ஸோ வாட் எவர் வி ட்ரை யூ கேன் நாட். அதுதான். ஸோ வாட் எவர் ஓகே, யூ கேன் ட்ரை டு ஷ்ரிங்க் இட். ஷ்ரிங்கிங் போர்ஸ் பர்மனென்ட்லி இஸ் ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மூஞ்சில இல்லை நம்மளோட ஸ்கின் கேர்ல ஏதாவது போட்டோன்னு டிங்லிங், அந்த நமன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது போட்டாதான் அது ஒர்க் ஆகுது. அது உண்மையா? கெட்டு போன ப்ராடக்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி அதில் வந்து இஃப் யுவர் ப்ராடக்ட் ஹேஸ் எக்ஸ்பயர்ட் ஆர் இஃப் யுவர் ப்ராடக்ட் இஸ் நாட் குட் இனஃப் அப்படின்னா கூட சில சமயம் டிங்லிங் சென்சேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ சைன். பட் நீங்கள் சொல்றது, இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போட்டோன்னு எரியுது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் தட் ப்ராடக்ட். இட் இஸ் காசிங் இரிட்டேஷன். அந்த நேரத்தில் நம்ம தாங்கிக்கிட்டு நல்லா எரியுது அப்போ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பண்ணாதீங்க. இமீடியட்லி வாஷ் இட் ஆஃப், ரிமூவ் இட், அப்ளை அ மாய்ஸ்சரைசர். இப்போ லிப் பிளம்பர்ஸ்லாம் நம்ம போடும்போது டிங்லிங் சென்சேஷன் இருக்கும்ல, அது போடக்கூடாதா? அப்போ அது வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு எரியலாம், ரொம்ப எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வாட் இஸ் இட் காசிங் அப்படின்னு பார்த்தா வாசோ டைலேஷன். அங்கே இருக்க வெசல்ஸை வந்து கொஞ்சம் டைலேட் பண்ணுறதுக்கு இரிட்டன்ட். ஸோ அது ரொம்ப வந்து அது வந்து அலர்ஜிக் காசிங், டெஃபினட்டாக அலர்ஜிக் காசிங். ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் திஸ் லிப் பிளம்பர்ஸ். பட் என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப எரிச்சல் தன்மை வருது, தாங்கவே. பிகாஸ் ஐ ட்ரைட் இட். எனக்கு வந்து ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு சி ஓகே வாட் இஸ் இட்னு. என்னால் எரிச்சல் தாங்கவே முடியல. ஐ வாஸ் ரோலிங் ஆன் த ஃப்ளோர் அளவுக்கு. நான் அதை வாஷ் பண்ணாலும் எனக்கு அது வந்து சரியாகல. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப அலர்ஜிக்காக இருந்தால் டோன்ட் யூஸ் இட். ஸோ ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் லிப் பிளம்பர்ஸ். ஓகே. தேர்ட் திங் வந்துட்டு, நிறைய ஆக்டிவ்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ ஆக்டிவ்ஸ் வந்து நிறைய கன்காஷனாக, இந்த கேள்வியே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதில். ஆக்டிவ்ஸ் ஆர் குட், வெரி வெரி குட். பட் நமக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து மினிமலாக வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவ் இல்லை 2 ஆக்டிவ் தான். அதுவும் ஒரே நாளில் கிடையாது. ஒரு ஆக்டிவ் ஒரு நாள், இன்னொரு ஆக்டிவ் ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி. 2 ஆக்டிவ் மேலே ஸ்கின் கேரில் இருக்கவே கூடாது. ஒரு நாள் கிளைகாலிக் ஆசிட், இன்னொரு நாள் சாலிசிலிக், அந்த மாதிரி. கிளைகாலிக் அப்படி இல்லை. நோ, தட் இஸ் வெரி வெரி இரிட்டன்ட் ஆக்சுவலி. ஒரு ஆசிட்ஸ் வந்து யூ கேன் கீப் இட் ட்வைஸ். அதுவும் 2 நாள். இப்போ யூர் யூசிங் ஒரு கிளைகோ இல்லைன்னா சாலி வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு வந்து சாலி பெட்டர்னா யூஸ் சாலி. பிக்மெண்டேஷன் தான் ப்ரிடாமினன்ட்னா கோ ஃபார் கிளைகோ. இன்னொன்று ரெட்டினால்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளைகோ சாலியை ஒரே ஒரு நாள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ரெட்டினால் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ரெட்டினாலும் ஒரு பிக்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 2 ஆக்டிவ் அப்படின்னா ரெட்டினால் வாரத்தில் 2 நாள் வச்சுக்கோங்க. இந்த பிக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது 2 நாள் வச்சுக்கோங்க. ஸோ மிச்ச நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஹைட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட் யுவர் ஸ்கின் வில் பி மோர் ஹெல்தியர் டு டேக் அப் த ஆக்டிவ்ஸ். ஒரு நாளைக்கு AM 1 PM 1 ஏஎம்ல வந்து நீங்க மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்றதை விட கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ஆக்டிவ்ஸ், அதாவது இப்போ ஹைலரானிக் ஆசிட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காமிங்கா, நயசினமைட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஓகே.
1 active at a time. அதுதான் வந்துட்டு பெஸ்ட். Norm. இப்போ நம்ம நிறைய கொரியன் ஸ்கின் கேர் பார்த்துட்டு டோனர் ஒரு வேற லெவல் கிரேஸ் ஒன்று வந்துருச்சு. ஒரு காலத்துல டோனர் யாருமே யூஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆமா, இப்பயுமே ஆக்சுவலி விஷயம் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் டோனர்ஸ் வந்து இப்ப நிறைய ஹைட்ரேட்டிங் டோனர்ஸ் எல்லாம் வருது. ஸோ யூ கேன் யூஸ். பட் அஸ் ஓவர் நைட் மாஸ்க் தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்குன்றாங்க. இல்ல, இதுதான் பண்ணாதாங்கிறது இதுல. இப்போ இஃப் அட் ஆல் த டோனர் இஸ் அ வெரி ஹைட்ரேட்டிங் டோனர் அப்படின்னு வச்சுப்போமே, இட் டசன்ட் ஹாவ் ஆல்கஹால், இட்ஸ் ஜஸ்ட் ஹைட்ரேட்டிங் அப்படின்னா யூ கேன் டேப் இட் அ லிட்டில் பிட் அண்ட் டூ யோர் மாய்ஸ்சரைசர் அது மாதிரி. பட் எனக்கு டோனர் மேலேயே ஒரு இட்ஸ் குட் டு யூஸ், நாட் அ மஸ்ட் டு யூஸ். ஓகே, ஸோ டோனரில் உங்களுக்கு ஆல்கஹால் இருக்குது, இட் இஸ் கோயிங் டு ரெகுலேட் யுவர் ஆயில்ஸு, கொஞ்சம் கிளைக்கோ இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூசிங் அ டோனர் ஆன் அ டெய்லி பேசிஸ். டோனர் போட்டோன்னே ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன் வர, அது நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். those are the toners that you should avoid completely. Not at all required. நம்ம ஸ்கின் டோனுக்கு doesn't work and not required. அதுதான் ரைட்டான வேர்ட். ஓகே, அதாவது இந்த ஒரு விஷயம் நாங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லி பார்த்துருக்கோம். நிறைய ஆர்கானிக்காக ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்றவங்க சொல்லுவாங்க, வாட் கோஸ் இன்சைட் மவுத் அதை நீங்க ஃபேஸுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஆப்பிள், டொமேட்டோ, பொட்டேட்டோ இதெல்லாம் சாப்பிடுறீங்க, அதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ்க்கும் போடலாம். உங்க வாயில என்ன போடுறீங்களோ அதை உங்க ஃபேஸுக்கும் போடலாம், அதை ஸ்கின் கேரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகேவா இல்லையா? ஓகே, we will take one example. நம்ம வந்து லெமன் வச்சுக்கலாம். லெமன் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணுறோம், ஜூஸாக குடிக்கிறோம். வில் வி அப்ளை லெமன் ஆன் ஆர் ஃபேஸ்? நிறைய பேர் பண்ணுறாங்க. யா, பட் உங்களுக்கு அதில் எரிச்சல் தன்மையும் அசிடிக் தன்மையும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் நாட் அ வெரி சேஃப் திங் டு டூ. இப்போ வைட்டமின் சி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். நீங்கள் வந்து இந்த ஈட்டிங் அண்ட் அப்ளைங் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி தட்ஸ் அ பிக் திங் வேர் யூரினை வந்து அப்ளை பண்ணுறாங்க டாப்பிக்கில் ஃபார் ஹைட்ரேஷன். ஏன்னா யூரியா அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து இட் இஸ் சம்திங் தட் வில் காஸ் ஹைட்ரேஷன். யூரியா இன் 10% அந்த மாதிரி 20% இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து நம்மளுடைய ஹைட்ரேஷன் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது திரும்ப நம்ம பாடியிலேருந்து அந்த வாட்டர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்காக தேர் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அப்ளைங் தியர் ஓன் யூரின் ஆஸ் அ மாய்ஸ்சரைசர். டு யூ திங்க் இட் இஸ் குட் ஆர் பேட்? அப்சல்யூட்லி. யூரின்ல ஒரு 1% 2% இருக்க போகுது இல்லையா? ஸோ ஆமா, ஸோ தட் இஸ் நாட் சம்திங் தட் யூ வில் ஹாவ் டு டூ. அதே தான் இங்க வந்து நமக்கு ஒரு அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். எல்லா விஷயமே நம்ம ஸ்கின்க்கு சூட் ஆயிடாது. இந்த லெமன் மாதிரி, இந்த கிராம்பு மாதிரி, தெர் ஆர் லாட் ஆஃப் புளி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாகவே தே ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அலர்ஜி கான்டாக்ட், அதாவது அலர்ஜி காஸ் பண்ணுற தன்மை இருக்குது. நீங்கள் உள்ள வழியாக போகிறது ஈஸியாக இல்லை டாப்பிக்கலாக அப்ளை பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் வாங்குறது ஈஸியாக அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி இன்ஜஸ்டிங் தான். ஸோ மை ஓட் இஸ் ஃபார் ஈட்டிங் யுவர் ஃப்ரூட்ஸ், யுவர் வெஜிடபிள்ஸ், எவ்ரிதிங். ஸ்கின் கேர் வந்து கீப் இட் வெரி சிம்பிள். இந்த நமக்கே தெரிஞ்ச இந்த ஹோம் ரெமெடிஸ் அதெல்லாம் வந்து 1-2 ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகுதோ இல்லையா அது என் பிரச்சனை இல்லை. இப்போ சேஃப், உங்களை வந்து எந்த டேமேஜும் பண்ணாது. லைக் தயிர் இஸ் ஓகே, ஓட்ஸ் இஸ் ஓகே, ஹனி இஸ் ஓகே டு அன் எக்ஸ்டென்ட். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத விட செல்ஃப் கேரோட லிங்க் பண்ணுறாங்க எல்லாம். நான் ஒரு பேக் போட்டு ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்தேன் அப்படின்னா என்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் ஒரு ஆயில் மசாஜ் இன்னைக்கு பண்ணிக்கிட்டேன், ஒரு பெரிய இது பண்ணி ஒரு டவல் ரேப் பண்ணேன்னா என்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். இஃப் தட் ஃபீலிங் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ், ப்ளீஸ் கோ ஹெட் டூ இட் ஒன்ஸ் இன் அ வீக். ஏதோ ஒன்று பண்ணுங்க ஃபார் த ஃபீல் குட் ஃபேக்டர். பட் இஃபெக்ட்டுக்காக பண்ணுறது வந்து இட் டசன்ட் ரியலி இது. ஸோ அந்த ஃபீல் குட் ஃபேக்டருக்குமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். லெமனை மஞ்சளோட கலக்கி, மஞ்சளை அதோட கலக்கி இதெல்லாம் போடுறது வந்து இட் வில் காஸ் ஹேவக். அது வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேஃபான 4 இது பேக் வச்சுக்கோங்க. இந்த பனானா, ஹனி, ஓட்ஸ் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோ, ஜஸ்ட் ஃபார் த ஃபீல் குட் ஃபேக்டர். ஸோ எல்லாமே வயிற்றுக்குள்ளே போகிறது மூஞ்சிக்கும் செட் ஆகும்ன்றது அவசியமே கிடையாது. ஓகே, 5th திங் வந்துட்டு எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுங்க. டெய்லி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, எக்ஸ்ஃபாலியேட் பண்ற மாதிரி சோப் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய இருக்கு. ஒரு சைடு வந்துட்டு சொரசொரப்பா இருக்கிற சோப்பு, ஒரு சைடு வந்து மாய்ஸ்சரைசிங்கா இருக்கிற சோப் வந்துருச்சு. ஷாம்பூஸ் எல்லாத்துலயுமே எக்ஸ்ஃபாலியேஷன் நிறைய இப்போ தேட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பிசிக்கல் எக்ஸ்ஃபாலியேட்டர்ஸ் போய் இப்போ கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேஷன் வேற. ஸோ இது டெய்லி பண்ணலாமா? Exfoliation is a good thing ஆக்சுவலி. ஃபிசிக்கலாக கெமிக்கலான்னு பார்த்தா கெமிக்கல் இஸ் அ பெட்டர் திங். ஏன்னா நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்து ஃபிசிக்கல், அதாவது குறை தன்மை. இப்போ ஒரு காஃபி பவுடர் எடுத்துகிட்டு நான்லாம் அது பண்ணியிருக்கேன். நான் என்னோட ஸ்கூல் டைமில், யூஜி டைம்லலாம் அந்த ஃபில்டர் காஃபி இது பண்ணி சேர்த்து வச்சு ஃபுல்லாக, ஏன்னா அது நல்லா தேய்ச்சிட்டு வெளியே வந்தோன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி. ஆமாம், இப்போ ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து நம்ம மேலே தேய்க்கிற கதை தான் அது. ஸோ ஒவ்வொரு கிரானியூலும் நம்மளை உராயும் போது நமக்கு பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும்.
அது. ஸோ நாளடைவில் பண்ண எவ்ரி டைம் யூ காஸ் அன் அப்ரேஷன் நம்ம ஸ்கின் டோனில் வந்து பிக்மெண்ட் செல்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகி பிக்மெண்ட்டை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி டெல் கெமிக்கல் பீலிங் இஸ் பெட்டர், அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் இஸ் பெட்டர். ஸோ அதுவுமே எப்போ பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 10 நாளுக்கு ஒரு முறையோ பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஸ்கின் என்ன எக்ஸ்ஃபோலியேஷன், அந்த டெட் லேயரை ரிமூவ் பண்ணுறது தான் எக்ஸ்ஃபோலியேஷன். அந்த தேங்கி நிற்குது. பாடியே வந்து நம்மளோட டெட் லேயரை வந்து ரிமூவ் பண்ணுற தன்மை வந்து இருக்கிறதுக்கே. பட் சில சமயம் ஒரு வயசு ஆக ஸ்லக்கிஷாக மாறும். ஸோ அது ரொம்ப நாள் வந்து அந்த டெட் லேயர் இருக்கும்போது தான் டல்னஸ் எல்லாம் வரும். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் இஸ் அ குட் திங். Do it once in a week or once in 10 days and do it very very mildly when you're doing it at home. So இதெல்லாம் daily is not right. No, not at all okay. Okay. அடுத்த விஷயம் வந்து tanning is healthy. Okay. உண்மையிலே ஹெல்தியா இது? நம்ம வந்து நீங்க சொல்றது வந்து are you talking about getting your whole body tanned using a tanning cream அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்ல வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகி tan ஆகிறத பத்தி? நார்மலாவே tanning ஆகிறது எந்த லெவலுக்கு ஹெல்தி? ஏன்னா நம்ம சன்ஸ்கிரீன்ஸ் பத்தி இவ்ளோ பேச ஆரம்பிச்சோம், சன்ஸ்கிரீன் டெய்லி இவ்ளோ யூஸ் பண்றது, பட் tan ஆகிறது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு அந்த கலர் போடாம tan ஆகிறது. ஓகே ஓகே, அந்த மாதிரி வரீங்களா? புதுசா இருக்கிறனால so I just wanted to get the information right. See, tanning வந்து நம்ம சன்ஸ்கிரீனே போட்டாலும் டேன் ஆகுறது வந்து கொஞ்சம், ஏன்னா 100% ப்ரொடெக்ஷன் இருக்காது அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ இயல்பு தான். த டேனிங் இஸ் அ சைன் ஆஃப் யுவர் பாடி ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ. ஓகே, ஸோ அந்த டேனிங் வந்து நடக்கும். பட் சன்ஸ்க்ரீன் போடும்போது தான் இது போட்டாலுமே இது நடக்கும். அப்புறம் என்ன மேம், சன்ஸ்க்ரீன் போட்டாலும் டேன் ஆகுது, அப்படியே சன்ஸ்க்ரீன் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் இஸ் நாட் ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் டேனிங். உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த கொலாஜன், அதை வந்து இந்த சன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த கொலாஜன் தான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இழுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா யூத்ஃபுல்லாக அப்படி சப்புலாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சன் டேமேஜ் திரும்ப படும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் அந்த ரப்பர் பேண்டை எடுத்து விட்டால் என்ன ஆகும், ஸ்கின் தொங்க ஆரம்பிச்சிடும், இந்த சாகிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய ஸ்கின் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து சன்ஸ்க்ரீனால் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நாட் ஜஸ்ட் டேனிங், அது மட்டும் நீங்கள் வெளியே பார்க்குறனால உங்களுக்கு அந்த டேமேஜ் தெரியுது. ஸோ இது சன் மட்டும் இல்லை, ஈவன் யோர் அதிகமான சுகர், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அதெல்லாமே இந்த கொலாஜனை டேமேஜ் பண்ணும். ஸோ வி ஏஜ் குவிக்லி. ஸோ நீங்கள் டேனிங் வந்து இஸ் இட் அ குட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு ப்ரொடெக்ட் யூ. பட் இந்த டேனிங்கை வந்து நாளடைவில் தானாகவே போயிடும், நம்ம ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் எல்லாம் பண்ணும்போது போகும். சன்ஸ்க்ரீன் போடாமல் போய் டேன் ஆகுறது குட், ஆனால் நாட் அட் ஆல் குட். இட்ஸ் நாட் ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டீங்க. சூப்பர். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஃபேஷியல்ஸ் ஆர் நீடட் ஃபார் குட் ஸ்கின் ரெஜிமே. கண்டிப்பாக ஃபேஷியல்ஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உங்கள் ஸ்கின் கேர் ரெஜிமே நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்றது ஒரு நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இப்போ. அது உண்மையா இல்லையா? ஃபேஷியல்ஸ் அப்படின்னா இல்லை, பட் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ குட் ஸ்கின் கேர் ரெஜிமென்னா ஐ ஓட் ஃபார் எக்ஸ்ஃபோலியேஷன். ஃபேஷியல்ஸ் வந்து ஐம் நாட் அ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் ஃபேஷியல்ஸ். ஏன்னா நம்ம எந்த ஃபேஷியல் சூஸ் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோங்கிறது ஒன்று முக்கியம். ரொம்ப புஷ் அண்ட் புல் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் இதுங்கிறது வந்து அந்த ஃப்ரிக்ஷன் சரியான பண்ணாத ஒரு பார்லரில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திரும்ப நிறைய பிரச்சனை தான். ஏன்னா ஆக்னே பேஷண்ட் போய் ஆக்னேலாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தேன் என் பேஷண்ட்க்கு. கரெக்டாக கல்யாணத்துக்கு முன்னாடி போய் அவங்க க்ளீனப் பண்ண அப்படின்னு ஃபேஷியல் பண்ணிட்டு முகம் ஃபுல்லாக ஆக்னே. ஸோ இந்த மாதிரி வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஒன்றும் இல்லை 1000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு எடுத்துக்காதீங்க. வென் யூர் இன் அ குட் ஸ்பேஸ் அண்டர் அ குட் கைடன்ஸ் ஆஃப் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் இருக்கும்போது டோன்ட். ஸோ ஃபேஷியல் இஸ் நாட் எசென்ஷியல். ஏன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கண்டிப்பாக பண்ண சொன்னாங்க மேம் அப்படின்னு. அம்மாக்களுக்கு எல்லாமே அந்த ஃபேஷியல் வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இது வந்து அதுதான். பட் இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் இஸ் பெட்டர் to do it in a controlled way than to go for a facial. And the oily creams போட்டு மசாஜ் பண்றது எல்லாமே வந்து it causes கொஞ்சம் havoc. ரிலாக்ஸிங்காக இருக்கும், பட் நாட் ஆன் த ஃபேஸ். ஸ்கின் கேர் ரெஜிமேக்கு இட்ஸ் நாட் தேவையில்லை. ஐ திங்க் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் மித்ஸ் வந்து மித்தாவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.